நான் உங்கள் அன்பு சகோதரி அருள்மேரி. ஜெபத்துளிகள். இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் கடவுளுக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வாழ்த்துக்கள். யோவான் நற்செய்தி 2:1-5 வார்த்தைகள். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையில் இறை அன்னை எது தேவை என்பதை யாரும் அவரிடம் சொல்லும் முன்பே அறிந்து கொண்டார். அறிந்தும் அறியாதவள் போல் இல்லாமல் யாரிடம் கேட்டும் இதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார்கள். எனவே இயேசுவிடம் பரிந்துரைத்தார்கள். எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்ன இயேசு தன் தாயின் சொல்லை தட்ட முடியாமல் அப்பேருதவியை செய்தார் என்று விவிலியம் வழி நாம் அறிந்துள்ளோம். இந்த சிந்தனையில் அமைதியாக கண்களை மூடி ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் அன்பு அன்னையே, எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது மகனையும் அழைத்து வருவீர்கள் என்று நம்புகிறோம். கானாவூர் திருமணத்தில் அவ்வீட்டார் கேட்பதற்கு முன்பே அவ்வீட்டிற்கு அன்றைய தேவை என்னவென்று உணர்ந்து மகனிடம் பரிந்து பேசுனீங்களே அம்மா, அதுபோல எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிற உம்மை இருகரம் கூப்பி அழைக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாரையும் பாருங்கம்மா. குழந்தைகள், படிக்கின்ற பிள்ளைகள், வேலை தேடுகிறவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், இன்னும் பல்வேறு தேவைகளில் இருப்பவர்கள் என்று உள்ள அனைவரையும் உமது கரங்களுக்கு கீழே உமது பார்வையில் வைக்கிறோம். உம் பார்வை பட்டாலே போதும் அம்மா. இந்த பார்வை எம் தேவைகளை மாத்திரமல்ல, உம் மகனின் அன்பிலே நாங்கள் வாழ எங்களுக்கு வழிகாட்டும். இந்த சந்திப்பின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் அன்னையே உமக்கு நன்றி கூறுகிறோம். அதே வேளையில் உம் வழியாக இயேசுவின் நாமத்தில் தந்தைக்கு நன்றி கூறி எங்கள் அன்பு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆமேன்.